ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரோம். முதல்ல ஒரு பகுதி நம்ம பத்மாசூரன்லேருந்து ஆரம்பிக்கும் போது மோகினியுடைய சிறப்பை சொன்னோம். ரெண்டாவது அவருடைய அவருடைய வரிசையில் வரப்பட்ட காமினியை பற்றி ஒரு ஒரு பியூட்டிஃபுல் சேனல் ஒரு கதை சொன்னோம். இப்போ மூணாவது யாருன்னா ரோஹிணி. இப்போ மூணாவது ரோஹிணி, இவ பேர் ரோஹிணி. பாருங்க ரோஹிணி, இவ ரோஹிணி. இவர் என்ன பண்ணாரு, சிவபெருமான் நீ போ அப்படின்ற. அவர் ரொம்ப வெறுப்பாய் போச்சு. ஏன்னா சிவம் என்பது எல்லா ஜீவனும் உலகத்துல எல்லா ஜீவனுக்கும் மூச்சு, எல்லா ஜீவன்ல மூச்சு வாங்கப்பட்டதும் சிவன் ஜீவம். அந்த சிவன் என்ன நம்மள மாதிரி ஒரு வரட்டும், நம்ம அண்ட சராசர கைலாசத்த லோகத்திலேருந்து சும்மா நம்ம வர முடியுமா? ஒரு தபபலம் இருந்துன்னா, அப்பா ஒரு தபபலத்தில் இருக்கேன், நல்லா இறைவன் நம்ம காட்சி கொடுத்தேன், என்னப்பா உனக்கு குறை? ஐயா கையெல்லாம் வலிக்குது, உடம்பு இதாக இருக்கு, இந்தா விபூதி பூச்சிக்கப்பா, உன்னுடைய பிணி விளக்கும். இதுக்கு தான் பகவான் படைச்சான். இவன் இவன் பகவானே ஆட்டுறதுக்கு படைக்கல, தபத்துக்கு கொடுத்த அவர் அதுதானே, அதுதான் கொடுக்கும், அதுதான் அவர் நினைச்சார். ஒரு சிறப்புட்டோம்னா நம்முடைய சிறப்பு அடியாருக்கு அடியன்ற. ஒரு அடியார தொண்டு செஞ்ச நான் வரேன்டா உனக்கு, அவனுக்கு நான் காட்சி தரேன். நீ என்னதான் நீ தெளிவா பிடிக்க மாட்டான். அடியார தொண்டு செய், கீழே இருக்கிற வாட்ச்மேன் அவன்கிட்ட பழகு, முதலாளி நான் வரேன். அப்படி ஒரு கருணை உள்ளவர்தான் சிவபெருமானே. அந்த சிவபெருமானுடைய சிறப்பை கேட்டு இவனுங்கெல்லாம் ரொம்ப அட்டூழியம் பண்ணதால மகான் ரிஷிகள்லாம் இப்போ என்ன பண்ணாரு, ரெண்டாவது பார்த்தாரு. மோகினி போய் அந்த பத்மாசூரனுடைய அப்படிப்பட்ட சூரனுடைய ஒரு சரத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கா. நீ போய் முனியனுடைய சிறப்பெல்லாம் காமினி அமைச்சிட்டு இருக்கா. மூணாவது ரோகிணி அனுப்புறாரு. இவர் யார் பார்க்குறாரு, யாரை அனுப்புறான்னு பார்ப்போம். ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி. நான் காணும் இடம் எல்லாம் ரிஷிகளே, நான் காணும் இடம் எல்லாம் ரிஷிகளே, நான் காணும் இடம் எல்லாம் ரிஷிகளே, உங்களை கண்டவுடன் எனக்கு நடன கலையே கலையே கலையே, நான் காணும் இடம் எல்லாம் ரிஷிகளே, உங்களை கண்டவுடன் நடன கலையே எனக்கு நடன கலையே, நான் காணும் இடமெல்லாம் ரிஷிகளே, நடன கலை பெருகுதே ரிஷி மகான்களே, இந்த ரோகிணியின் நடனத்தை பார், இந்த ரோகிணி நடனத்தை பார் ரிஷிகளே, நான் காணும் இடம் எல்லாம் ரிஷிகளே, என் அடையழகை பார், என் அடையழகை பார், என் இடையழகை நிகரை பார், என் அழகை பார், என் கண்ணொழியை பார், என் முகத்தை கலை அழகை பார், என் உடல் மின்னும் கொடி அழகை பார், இந்த ரோகிணியின் சிரிப்பை பார், இந்த மலரை பார், இதை சுடி மகிழ மகா ரிஷிகளே, நான் காணும் இடமெல்லாம் ரிஷிகளே. இந்த பாடலை கண்டவுடனே எல்லா ரிஷியும் போய் அவளை கட்டி பிடிக்கிறாங்க, ரோகிணியை. அப்போ இவ தபபலம்லாம் மக்கி, தபபலம் இல்லாமல் ரிஷி பத்தினி வாங்க நம்மளும் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு ஒரு ஆளா ஒரு பெண்களை தேடி அந்த ரிஷி தபபலம் களைஞ்சி தபபலம் இல்லாமல் மக்கி போய் ஆயிடுச்சு. அந்த ரிஷி என்று பிடிக்கான ரிஷி இருக்காங்கல்ல, ரிஷி பத்தினின்னு சொல்லுவோம், ரிஷின்னு. இவளுடைய சிறப்பு என்னைக்கு ரோஹிணி இந்த மனுஷரத்துல காலை வச்சாலே அன்னைக்கு ஓடும் ரிஷி கரைச்சான். என்னைக்கு காமினி காலை அடித்தாலும் அன்றைக்கே முனிவனெல்லாம் அழிஞ்சிட்டான். முற்றும் திறந்த முனிவனாங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்படி ஒரு வல்லமையை உடைய சிவபெருமானால தான் இது முடியும். சிவபெருமான் அமைச்சுதான்
8 காமகன்னிகை, 8 கண்ணியில 3வது கன்னி ரோஹிணி அமைச்சிருக்காரு. அடுத்த கன்னி வாரா, அவ யாரை பார்ப்போம் அப்படின்னு ஒரு நிகரை நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த பிடிபி சேனல்ல நம்முடைய சிறப்பை பாருங்க. இதுதான் நம்முடைய நிகர். ஒன்று சொல்லிட்டு வரோம். தெய்வத்துடைய சிறப்பை தான் சொல்லிட்டு வரோம். மறுபடியும் சொல்கிறோம், இயற்கையினுடைய சிறப்பு 180க்கு மறைஞ்சு நிற்கி போல ஓடி போல மறைஞ்சு நிற்கிது. 20 பார்த்துக்கிட்டு நிற்கிது. 100க்கு 35, 135 காமம் ஓடிக்கிட்டே இருக்கு. எங்கே பார்த்தாலும் பாலியல் தொல்லை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. பாலியல் தொல்லை காமம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு தராசில் உட்காந்துட்டு இருக்கு. இன்னொரு தராசில் 140 பணம். காமமும் பணமும் இருக்குது. அதுக்கடுத்து தான் தீனி தாயி எல்லாமே அப்படி போயிட்டு இருக்கு. என்ன நடக்கும் அப்படின்றது ஆதிசக்தி ஒரு ஆளு தான் தெரியும். சிவபெருமானோட ஆதிசக்தி தான் தெரியும். அவள் தான் 7 கடவுள் கண்ணாண்டல் இருக்கா. அவள் என்ன நடத்துவான்னு சொல்ல முடியாது. இந்த காட்சியை பார்த்தீங்க. அடுத்த காட்சியை பார்ப்போம். ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துரே நமஸ்துரே நமஸ்துரே.